ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கீர்த்தி சகா. இப்போ என்னோடய செடியில் கொய்யாப்பழ செடியில் பார்த்திங்கன்னா நிறையா கொய்யாக்காய் இருக்குது. அந்த கொய்யாக்காவோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி, ஐயோ குட்டி சேர்ந்துக்குச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே பாருங்கள். ஐயோ ஏங்க, குட்டீஸ் பறந்து போயிடுச்சுங்க. சுச்சோ, என் குட்டீஸ் ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஒன்று உட்காந்து பயங்கரமாக தூக்கம் அதுக்கு. நான் அதை கிட்ட அதை கையை வச்சு தடவுறேன், அப்போ கூட அது எழுந்திருக்கவே இல்லை. பார்த்துக்கோங்க, அது வரைக்கும் தூக்கம் அதுக்கு. நான் இப்போ என்னோடய தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு காய்கறியாக என்னுடைய இதில் காட்ட போகிறேன் நான். ஓகே, கிட்டவே தொங்கிட்டுருக்கு எல்லாமே. இது ஒரு காட் கிரேஸ் தெரியுமா? நம்ம வீட்டிலையே நம்மளே எல்லாத்தையுமே வளர்க்குறோம். இதோ ஒன்று தெரியுதா? க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். காட்ட முடியாதோ? ஓகே ஓகே, குறைச்சிக்கிறேன். ஓகேவா? தெரியுதா? பெருசு. அப்புறம் இன்னொன்று இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது. நான் நிறைய பறித்து சாப்பிட்டுட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் கொடுத்துட்டேன் நிறையா. நான் எதையுமே வேஸ்ட் பண்ணல. இன்னொரு பழம் இருக்குது. அந்த பழத்தையும் நான் காட்டுறேன் வாங்க. பார்த்துக்கோங்க, பயங்கர பழம். இன்றைக்கி எனக்கு இதுதான் சாப்பாடு. என் குட்டீஸ் பாருங்கள் கத்திக்கிட்டுருக்கு. பா பா. இப்போ பேர் என்ன தெரியுமா? கிளாடு மீனா குட்டி. சார் இருக்கார் பார்த்தீங்களா? இந்த சார் தான் கிளாடியா மெர்சி. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா? அவர் தான் கருப்பா. இங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா? மொட்டை சிவா, கெட்ட சிவா. இப்போ நான் இந்த கார்டனுக்குள்ளே போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? இதுக்கு கீழே ஒரு கருப்பான ஒரு சொனப்பூச்சி இருக்குது. ஓகே, நீங்கள் அதை பாருங்கள். இதை பார்த்துக்கோங்க. இந்த சொனப்பூச்சினால்தான் நான் பயந்துக்கிட்டு